மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இங்க பாருங்க, இவன் அவன்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க தொகுதியில இன்னும் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கல. ஒருவேளை இந்த தொகுதியில உங்கள் கட்சிக்கு சீட்டு கிடைத்தால், உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால், உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால், குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. இதற்கு இது பதில் இல்லையே. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி, இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள், மேம்பாலங்கள்னு பல விஷயம் பேசினாங்க. இங்க அடித்தட்டு விஷயமே பிரச்சனையா இருக்கு. பள்ளிப்பட்டு பேரூராட்சியில பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் கண்டாமினேட் ஆகி 20க்கும் மேற்பட்டோர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த மணவாள நகர்ல இருக்க குடியிருப்பு மக்கள் வந்து புட்லூர் ஏரியில கழிவுநீர் கலக்குது, எங்களுக்கு நிலத்தடி நீர் பிரச்சனை ஆகுதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி இடங்கள்ல ஏன் இது வந்து நடந்து கொண்டே இருக்குன்னா? சார் அமைதியா இருங்க ப்ளீஸ். சார் அமைதியா இருங்க. புட்லூர் எங்க சார் இருக்கு? தொடர்ந்து பேசுங்க கணேஷ். இல்ல அவர் திருவள்ளூர் மாவட்டம் சார்ந்த பிரச்சனை பேசுறாரு. தொடர்ந்து பேசுங்க சார். பூந்தமல்லி எந்த மாவட்டத்துல இருக்கு? எனவே கணேஷ், நீங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வாக்குறுதி. உங்களுக்கு வாக்குறுதி என்ன? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுர வாங்க என்ன பண்றது? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால், சட்ட ஒழுங்கு எங்க தலைவர் சொன்னது போல இந்த தொகுதிக்கு உட்பட்டு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் எந்த சமரசமும் இருக்காது. ஒரு 10 வயசு பெண்மணி வந்து பள்ளியில் படிக்கும் குழந்தை வந்து பாலியல் துன்புறுத்தல் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. 10 நாளா கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல ஏன் தேர்தல் வாக்குறுதி என்ன? தேர்தல் வாக்குறுதி தான் சொல்றேன். இப்ப நான் நடக்கிற பிரச்சனையை வச்சுட்டு அது நாங்க எப்படி மாத்துவோம்? குற்றச்சாட்டு முடிச்சிட்டோம். வெறும் குற்றச்சாட்டை முடிச்சிட்டோம். நீங்க வந்தா எதை சரி செய்ய போறீங்க? என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? இந்த அன்றாட பிரச்சனைகள் மக்களுக்கு அடித்தட்டு விஷயங்கள், குடிநீர் ஆகட்டும், பாதுகாவட்டும், சுற்றுச்சூழல் ஆகட்டும், எந்தவித பாரபட்சமின்றி அந்த இடத்துல எங்கள் வேட்பாளர்கள் களத்தில் இருப்பார்கள். அரசு அதிகாரிகள் ஒரு சில பிழைகள் செய்தாலும் எங்கள் கட்சியின் சார்பாக இருக்க போகும் வெற்றி பெற வரும் வேட்பாளர்கள் அரசு அதிகாரிகளிடம் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஒருங்கிணைந்து அவர்கள் பிழை செய்தாலும் அவர்கள் மீது புகார் கொடுத்து ஒரு திறன்பட ஆட்சியை எங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தலைமையில் அமைப்போம். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன். இதை என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா? அம்மடி ஒன்று தேவை.